குட் மார்னிங், நமஸ்கார், வணக்கம். இன்னைக்கு என்னோட டாபிக் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் மேன்கைண்ட் வெர்சஸ் மேன்கைண்ட் இஸ் அன் ஃபுல்-ஃப்ளெட்ஜ்ட் கிரேட் கம்பெனி. நான் பேசுறதுக்கான பேசிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு மெடிக்கல் ரேப்பா இருக்கும்போது நான் சொல்றது 1984 ஆன்வர்ட்ஸ். அந்த காலத்துல சில கம்பெனிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் பார்த்தப்ப அவை கிரேட் கம்பெனிஸ் இருந்துச்சு. சாரபல் அந்த டைம்ல பெரிய கம்பெனியே இருந்துச்சு. யூரிகம் பெரிய கம்பெனியே இருந்துச்சு. லேப்டகாஸ் வாஸ் அமேசிங் கம்பெனி. லேஸ் இவெல்லாம் ரொம்ப அற்புதமான பெரிய கம்பெனிஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் நல்ல வேலை பார்க்கறது கிடையாது. ஆனா யோசிச்சு பார்த்தா அப்படி ஏன் நடக்குது சொல்லுங்க? ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு முறை ஒரு சமயம் கம்பெனி தன்னுடைய டாப் பீக்குக்கு போகும்போது அங்கிருந்து அது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இது ஏன் நடக்குதுன்னா, அந்த கம்பெனி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுது. ஓவர் கான்ஃபிடென்ட், அப்புறம் காம்ப்ளசன்ட். இது ஏன்னா ஃபீல்டுல வேலை பார்க்குற அந்த மேனேஜர்ஸ் அவங்களுடைய ஈகோ அதிகமாயிடுது, ஓவர் வெயிட் ஆயிடுது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஹெட் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஷார்ப்பா இருக்க மாட்டாங்க, அவங்க பயப்படுவாங்க. They are not really courageous and confident enough to take today's bitter action for tomorrow's sweet days. ஆக இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை ஹெட் ஆஃபீஸ் எடுக்காம இருந்தா அப்போ இப்படித்தான் நடக்கும். And my belief is it's a mixture of things. But major is always head office and the senior most officer. ஃபீல்ட் ஆஃபீஸ்ல பாருங்க, ஹெட் ஆஃபீஸ்ல பாருங்க, they are actually responsible. எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு அவங்க பொறுப்பு. Then for any organization. சரி, இப்ப நான் மேன்கைண்ட் பத்தி பேச போறேன். கடந்த 2 வருஷமா, அதாவது போஸ்ட் கோவிட் நான் சொல்லுவேன், மேன்கைண்டோட வளர்ச்சி went down. பாஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மேன்கைண்டோட அதோட ஸ்பீடு அமேசிங்கா இருந்துச்சு. It was great. அதோட எனர்ஜியால ஸ்பீடு நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நாம சொல்றோம், இப்ப பார்த்தா 1.3ல இருந்து 1.4 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்றோம். ஏன் இருக்கு? ஏன் டபுள் ஆக முடியாது? ஏன் இது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி டபுளா இல்லையா? நம்மளுடைய இது 20% இருக்கு இல்லையா? ஏன் 30% இருக்கு இல்லையா? இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல வேற விதமான ஒரு சூழல இருந்துச்சு. காலங்கள் போக போக அப்ப ப்ராஸ்பெரிட்டி மாறிச்சு. மேன்கைண்டுக்கு அதிகமாக அன்பு செலுத்தப்பட்டுச்சு, அதிகமாக ட்ரஸ்ட் செய்யப்பட்டுச்சு. அங்கேயே வேலை பார்த்த மக்களை மோல்டு பண்ணாங்க, அவங்களே ஃபர்ஸ்ட் லைன் பண்ணாங்க, அவங்களே டாப் லைன் பண்ணாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன்ல இருந்து இன்னொரு டிவிஷனுக்கு மக்களை மாத்தினாங்க, டிரான்ஸ்ஃபர் செய்தாங்க, தினமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சொல்லுவாங்கல்ல, லாயல்டி ஆஃப் டிஃபரெண்ட் லெவல் ஃபார் எ கிங். ஆல்மோஸ்ட் அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த விஷயத்தை நாம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா, அப்ப மக்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது, அதிகமாக கிடைச்சது. குறைவாக வேலை செய்தாலும் சேல்ஸ் கிடைச்சது. நோ டார்கெட் பாலிசி இருந்துச்சு. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு நபர் தன்னுடைய growth 5% கொண்டு வந்தா பெரிய உதவி செய்துட்டு தான் நடக்கிறாரு. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் a state of mind few of the leaders have developed. When I say few, I say 25%. இது ரொம்ப பெரிய விஷயம், few. அப்புறம் எந்த காரணத்தினால what we seen the slowdown in mankind. மேன்கைண்டோட நான் இது உண்மையான குரூடா சொல்லணும்னா, இது எப்படிப்பட்ட கம்பெனி ஆயிடுச்சுன்னா, குண்டான சோம்பேறியாக கம்பெனி ஆயிடுச்சு. உண்மைதான். நான் சொல்ல போனா, இட்ஸ் a big fat lazy kind of a organization. ஆர்கனைசேஷனை யார் உருவாக்குறாங்க? அதோட லீடர்ஸ். நான் லீடர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். அண்ட் மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் உருவாகிடுது. அவங்க மனசுல தோணுச்சுன்னா எந்த கம்பெனியோட வேலை பார்க்கறவங்களோ அதிலேயே தொடர்ந்து இருப்பாங்கன்னு. 320 கால்ஸ் பண்ணணும், 2-3 நேரத்துக்குள்ள வேலை செய்து முடிக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும், எல்லாரோட போட்டி போட்டுட்டும் இருக்கணும், ஹெட் ஆஃபீஸோட டாப் லிஸ்டுக்குள்ளேயே நம்ம இருக்கணும், எல்லாரையும் நம்ம பாராட்டிட்டு இருக்கணும், எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும், யார்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சரியா வேலை பார்க்கலன்னு. இந்த காரணத்தினால தான் இன்ஸ்டிடியூஷன் இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. அவர் growth has gone down. இந்த காரணத்தினால தான் இந்த couple of months now we are taking hardest action. Before that, let me explain more things what basically has happened in the past. நாம ஒன்று சொல்லும்போது ஒரு கம்பெனில மோசமா நடக்குதுன்னு, அப்ப மோசம்னு என்ன அர்த்தம்? மோசம் அப்படின்னா என்னன்னா, அங்க பாலிடிக்ஸ் நடந்தா ஃபேவரட்டிசம் நடக்குது. ஃபேவரட்டிசம்ல என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். My team is my team. My team is not mankind's team.
நான் தான் இத சரி பண்ணுவேன், நான் தான் இத ஃபேவரா ஆக்குவேன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஜால்ரா போடுறவங்க அவங்க தேர் அபவுட் டீம். அப்புறம் மூணாவது ஸ்டெப் என்னன்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அஸ் லீடர் மேல இருக்கும், மத்தது எல்லாமே கீழே தான் இருக்கும். இதனாலதான் வீழ்ச்சி தொடங்குது. கெனை நான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஜூனியர், தென் யூ ஸ்பாயில் யோர் ஜூனியர்ஸ். இதை மறக்கறீங்க. நம்முடைய ஜூனியர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்க அவங்கள பாராட்டினா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். உங்க ஜூனியர்ஸ் மோசமாயிட்டாங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் மோசமா தான் இருக்கும். And during this process, what basically happens? In the drive mankindல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, வேலை செய்வதற்கான டிரைவ், இது சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க்கிங், HEART, மனசார வேலை பார்க்கறது. That went away. இது நடந்தப்ப அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, 11 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு திரும்ப வந்தாச்சு. 10-12 கால்ஸ் காமிச்சாச்சு. எப்படிப்பட்ட கால்ஸ் காட்டினாங்கன்னா, அதாவது ஒரு ஜெனரல் பிராக்டிஷனரோட கால் ஒரு மாசத்துல 5 முறை 6 முறை 7 முறை காட்டிடுவேன். நான் 30 கால்ஸையும் நான் காட்ட முடியும். நான் ஹாஸ்பிட்டல் போன காலை முழுசா பண்ண முடியும். 2 மணி நேரத்துக்குள்ள ஐ கம் பேக். திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ஸ்டார்டட் ஹேப்பனிங். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் செய்யறது ரொம்ப பெரிய வேலைன்னு. அதோட ரிஃப்ளெக்ஷன் டீம்லயும் தெரிய ஆரம்பிச்சது. நான் பண்றது ரொம்ப பெரிய வேலை, இதை வேற யாராலும் செய்ய முடியாது. இந்த சேல் வருது, அது என்னாலதான் வருது. நான் இல்லாட்டா சேல் நடக்கவே நடக்காது. என்னுடைய growth மைனஸுக்கு போயிடுச்சு. என்னுடைய growth சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடுச்சு. என்னுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் போகவே இல்ல. இதனால என்ன ஆச்சு? எனக்கு மைனஸ் கிடைச்சது growthல. இருந்தாலும் எனக்கு மெடல் கிடைக்கணும், ஃபாரினுக்கு போகணும், எனக்கு முழு இன்சென்டிவ் கிடைக்கணும். சார், என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க சார். மக்கள் இந்த மாதிரி டயலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார், என்னுடைய மோட்டிவேஷன் குறைஞ்சு போயிடுச்சு. சார், கண்டெஸ்ட் இன்னும் அதிகமா கிடைக்கணும். சார், நான் 15 வருஷம் வேலை பார்த்திருக்க மேன்கைண்டுக்காக. திஸ் கைண்ட் ஆஃப் டயலாக்ஸ் ஆர் தேர். 15 வருஷம் நீங்க மேன்கைண்டுக்காக கொடுத்திருக்கீங்க. மேன்கைண்டு உங்களுக்கு 15 வருஷம் கொடுத்திருக்கு. நவ் ப்ளீஸ் கம்பேர் யுவர் அதர் கலீக்ஸ் working in some other company. They have given 15 years. And in that company, what they have got in return? Mankindல உங்களுக்கு என்ன கிடைச்சது? Look at your money, look at your house, look at your car and look at your other things. Your stature in the company, in the society. That has gone up many notches. இது நீங்க மறக்காதீங்க. அப்புறம் நாம என்ன பார்க்கறோம்னா, இவங்க ரொம்ப அதிக ஈகோயிஸ்டாக ஆகுறாங்க. நம்முடைய மேனேஜர்ஸ், நம்முடைய டீம்ல வேலை பார்க்கறவங்க. என்னுடைய 10 லட்சம் ப்ரொடக்டிவிட்டி, என்னுடைய growth 20%. அண்ணே, உங்க ப்ரொடக்டிவிட்டி என்ன? 3 லட்சம் ரூபாய். நீங்க என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்களா? இது எனக்கு புரிய மாட்டேங்குது. This kind of attitude has basically come. இது நான் என்ன சொல்றேன்னா, physically அப்புறம் mentally they have become overweight. இப்ப பாருங்க, அவங்களோட வெயிட்ட பாருங்க. மென்டல் அப்புறம் பிசிக்கல். அவங்க கிட்ட ஏதாவது பிளானிங் இருக்கா? ஃபியூச்சருக்காக ஏதாவது பிளானிங் இருக்கா? என்ன செய்யணும்னு? அவங்களுடைய 3 வருஷம், கடந்த 3 வருஷம் இல்ல 4 வருஷம் அவங்க growth பாருங்க. புது ப்ராடக்ட்ல பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே நடக்கலன்னு. அவங்களுடைய ஓவரால் growth பாருங்க. சிங்கிள் டிஜிட் growth என்ன அர்த்தம்னா, உங்களுடைய growth 0. ஏன்னா எவ்ரி இயர் உங்களுடைய growth 6%னா ஆக்சுவலா அது 0 தான். 5% மைனஸ்ல இருக்கும். இதுல உங்களுடைய பிரைஸ் புது ப்ராடக்ட்ஸ் அடிஷனால ஆயிடும். And then people want to go to the top most of the places. Foreign trips போகணும். அப்புறம் இது slowly அப்புறம் gradually percolating down to the medical reps. நான் எப்பவும் மெடிக்கல் ரெப்ஸை blame பண்ண மாட்டேன். நான் எப்பவும் யாரை blame பண்ணுவேன்னா, லீடர்ஸ். அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, ஃபீல்ட் ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, அவங்க எங்க இருந்தாலும் சரி, because it is the leaders only who create this kind of environment. So I want to tell everybody, Vikipsa, we have started take harshest actions to make sure that people wake up. அப்புறம் இந்த மோசமான சூழலை உருவாயிருக்கு. அதுக்குள்ள கரப்ஷன்ஸ் வந்துடுச்சு, ineffectivity வந்துடுச்சு, ZHO மிஸ்யூஸ் பண்றாங்க. All sort of things are daily happening. 5000 ரூபாய் மெடிக்கல் ரெப்ஸ் வந்து வாங்கி அது ஸ்டாக்கிஸ்ட் கொடுக்கிற பழக்கம் இருக்கு. அவங்களுடைய சேல்ஸ் இதை போல அதிகரிக்கிறாங்க. அவங்க ரிசோர்சஸை மிஸ்யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. You know all these things.
போலியான கால்ஸ மேனேஜர்ஸ் பண்றாங்க. 2-3 மணிக்கு திரும்ப வந்துடுறாங்க. 7 மணிக்கு அவங்க ராப்ஸ்க்கு சொல்றாங்க. அப்புறம் எங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. இது எல்லாமே ஓல்டு ஸ்ட்ரக்சர் உருவாகி இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்றாங்க. And then after destruction they are creating new structure. Please understand this. And lot of strongest, harshest actions are being taken against senior most managers. நீங்க டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க ZM இருக்கீங்க, நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் இருக்கீங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீங்க ஒருவேளை கரெக்டா இருந்தா, இன்எஃபெக்டிவா இருந்தா, பாலிடிக்ஸ் ப்ளே பண்றீங்கன்னா and you are not upgrading yourself. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இன்னைக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அப்ப நீங்க மேன்கைட்ல இருக்க முடியாது. இன்னைக்கும் இப்போ உங்க மனசுல ஜேபிசி கால் செய்யணும்னு தோணுச்சுன்னா 10 காலை காட்டுறதுக்கு, இன்னைக்கும் நீங்க கன்சல்டோட சேம்பருக்கு போறதுக்கு ரொம்ப பயந்தீங்கன்னா, இன்னைக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலன்னா, சப்ஸ்டன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா, do you think you can stay in mankind? Mankind has always believed to stay ahead of its competitors' time, ahead of its time. டைம்ல இப்போது முன்னோடியாக இருக்க விரும்புவது mankind. This is the one reason that we have come this kind of economy. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஜோன்லயும் குரூப்ஸ் உருவாகிடுச்சு. மேனேஜர்ஸோட குரூப்ஸ்ல என்ன விவாதிக்கிறாங்கன்னா, மேன்கைண்ட்ல லைஃப் இப்படி இருக்கும்னு எல்லாம் பேசுறாங்க. உங்களுடைய growth 5%, என்னோடது 6. நீங்க பேசும்போது ஏன் உங்களுடைய growth சிங்கிள் டிஜிட்டா இருக்கு, மைனஸ்? அதுல உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? சார், அவருக்கும் மைனஸ்ல இருக்கு, இவருக்கும் மைனஸ்ல இருக்கு. எல்லாரோடது மைனஸ்ல இருந்துச்சுன்னா all the heads of that area would go out of mankind. No more loyalty with these people, those who are not mankindians. எங்களுடைய லாயல்ட்டி யார்கிட்ட இருக்கு? எங்களுடைய லாயல்ட்டி mankindians இருக்கு. mankindians mankindல வேலை பார்க்கறதுனால கிடைக்காது. mankindian எப்ப ஆவீங்கன்னா, நீங்க mankindோட philosophy பாலிசியை ஃபாலோ பண்ணணும். 2-3 பாலிசி இருக்கு எங்களோடது. You should have super integrity. You should be driven. You should be open to new ideas, grooming and upgrading. And you are growing. நீங்க grow ஆகுறீங்க personality wise. சேல்ஸ் ஏன் ஆக மாட்டேங்குது? நீங்க உங்க தலைக்கு மேல போட்டிருக்கிற மகுடம் அது சிங்கிள் டிஜிட்டோட growth. Can you stay in mankind? Impossible. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாமளே தான் சொல்றோம். சில சீனியர்ஸ் சொன்னாங்க, சார் என்னுடைய ஏரியால ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் வாங்குங்க. அட, ஃபீட்பேக் பேசிக்கலா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன உளவு பார்க்கறதா? சார் நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த 360 டிகிரி ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நீங்க நல்லவரா இருந்தா, நீங்க அற்புதமானவர்னா உங்க ராப்ஸ் எல்லாம் உங்களை நல்லதானே சொல்லுவாங்க. நீங்க ஒரு கரப்ஷன் செய்திருந்தா அப்ப உங்களை கம்பெனி விடாது. யார் பயப்படுவாங்கன்னா, யார் மனசுல கள்ளம் இருக்கோ. We call ourselves transparent company and we will always be like that. Please understand this. சில பேர் இப்பெல்லாம் இப்படி பேச தொடங்கிட்டாங்க. சார், நிறைய பேர் சொல்றாங்க இன்செக்யூரிட்டியா இருக்குன்னு. சார், மோட்டிவேஷன் முடிஞ்சு போச்சு. இன்செக்யூரிட்டி? There was too much of security. நிறைய செக்யூரிட்டி இருந்துச்சு, நிறைய மோட்டிவேஷன் இருந்துச்சு. மக்கள் 2-3 மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க. இவ்வளவு இன்செக்யூரிட்டி, இவ்வளவு செக்யூரிட்டி இருந்துச்சு. நான் வேலை பார்க்கணுமா வேணாமா? என்னோட growth மைனஸ்ல இருக்கு, என்னுடைய ப்ராடக்ட் விக்காட்டாலும் பரவாயில்ல, நான் வெறும் 360 போலியான காலை காட்டணும். அப்புறம் மீட்டிங்ல நான் இப்படி சொல்லணும், சார் கம்பெனியோட பாலிசியை நான் கடைபிடிக்கிறேன், நான் நிறைய கால்ஸ் பண்றேன். அப்ப இருந்தாலும் நீங்க எப்படி சொல்றீங்க? This kind of dialogues have come from senior managers. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? They want more salary, they want every year more increment, more incentive, but they don't want to produce more. நீங்க ஆகாயத்துல இருந்து கொண்டு வர விரும்புறீங்களா? Please understand. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். In future உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு அவசியமே இல்ல. ஃபீட்பேக் யாருக்கு வேணும்னா, யார் டேட்டாவை செக் பண்ணலையோ. நீங்க ஒருவருடைய டேட்டாவை செக் பண்ண விரும்புறீங்கன்னா அவரை வேலை பார்ப்பது, அப்புறம் அவருடைய ரிசல்ட் பத்தி. ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க மீட்டிங்ஸ்ல போய் மெடிக்கல் ரெப்ப சந்திக்கிறாங்க, மேனேஜரை பார்க்கறாங்க, அப்புறம் ஃபீல்டில் வேலை பார்க்கறாங்க. This process is going to happen. உங்களுக்கு 2-3 மாசத்துல தெரிய வந்துரும். At a very fast speed, at a lightning speed. இந்த ப்ராசஸ்ல அட்டகாசமான மாற்றம் இருக்கும். வேலை பார்க்காம சும்மா உட்கார்ந்திருக்கிற மேனேஜர்ஸ் யார் ரொம்ப செல்லம் கொஞ்சிட்டு அதிகமா பேசுறாங்களோ, they have to really come out and work in the field. All the medical reps, all the managers, எல்லாரும் வேலை பார்க்கணும். அப்பதான் நீங்க முன்னேற முடியும், சர்வை பண்ண முடியும். மேன்கைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக
this kind of corrupt leaders are going out of mankind, ineffective people are going out of mankind. They're asking questions, சார் எங்களை ஏன் நீங்க எடுத்துட்டீங்க? சார் நான் 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க, நீங்களே பார்த்தீங்க. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இப்ப அதுல என்ன வித்தியாசம்? உங்களோட அப்ரோச்ல என்ன வித்தியாசம்? உங்ககிட்ட ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கு? விஷன் என்ன இருக்கு? நீங்க எத்தனை பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? ஜூனியர்ஸை நல்லா ஆக்கிருக்கீங்க. Rather we have seen that these people have spoiled the career of many mankindians. And now this message is very loud and reached many medical ramps. நான் என்ன நினைக்கிறேன்னா, சீனியர்ஸோட நிலைமை இப்படி இருக்கும்போது யார் வேலை பார்க்கலையோ அப்பதான் உங்களுக்கு புரியுது இப்படி அவங்க சர்வைவ் ஆக முடியாது. And I'm sure they must be in the field and coming back in the actual culture of mankind. Also, யார் ஆனஸ்டா இருக்காங்களோ, யார் அழுத்தப்பட்டிருக்காங்களோ, டேலண்டடா இருக்காங்களோ, யார் அழுத்தப்பட்டவங்க, they are very happy. We get lot of messages. சார் இது ரொம்ப நல்ல விஷயம், இத்தனை நாள் ரொம்ப நாங்க அழுத்தப்பட்டிருந்தோம், ரொம்ப அதிக கரப்ஷன் இருந்துச்சு, அது இப்ப முடிஞ்சு போச்சு. In lot of areas, because infiltrationல இந்தியால ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சரக்கு போயிடும். In number of states we have seen growth has come back in chronic side. கரப்ஷன் எங்க இருந்துச்சு? chronic products இல்ல, ZHO மூலமாக. இதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ்ல, அங்கேயும் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா வருங்காலத்துல இதை பத்தி யோசிக்கவே முடியாது. A few remarks which I see are amazing. சார் இந்த முறை எங்களுக்கு மெடல் கிடைக்கல, எங்களுக்கு சொல்லவே இல்ல. உங்களுக்கு நாங்க சொல்லி இருந்தா நீங்க அதை பாசிட்டிவா செய்திருப்பீங்களா? செய்திருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு முறை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். Enough of pampering, enough செல்லம் கொஞ்சறது, enough of too much of security. செக்யூரிட்டி முழுமையா இருக்கும் யார் நல்லா வேலை பார்க்கறாங்களோ, பிலாசபியை ஃபாலோ பண்றவங்களுக்கு. மத்த எல்லாருக்கும் இன்செக்யூரிட்டி, யார் வேலை பார்க்காம கரெக்டா இருக்காங்களோ மாத்திக்க விரும்பலையோ. This is very clear. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த ப்ராசஸ் இது ZHOக்கு உருவாகுது, ஹாஸ்பிட்டல் சேல்ஸோட ரேட்ஸ்க்கு உருவாகுது. அப்புறம் யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். We are bringing lot of changes in this. இது தவிர யாருக்கெல்லாம் மெடல் கிடைக்காதோ அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. Now onwards, this year onwards, we find that நாங்க சில பேரை தேடிட்டு இருக்கோம் யாரு இன்சென்டிவ் பாலிசில முழுமையா வரலையோ. ஒருவேளை அவங்க பிராக்டிசஸ்ல தப்பா இருக்கலாம், ஆட்டிடியூட் தப்பா இருக்கலாம், இன்சென்டிவ் பாலிசி முழுமையாக அமலாகும். உங்களுடைய growth அந்த இன்சென்டிவ் பாலிசிக்கு ஏற்றபடி இல்லாட்டா, அப்புறம் உங்களுடைய ஆட்டிடியூட் நல்லா இருந்து, அப்புறம் உங்க லீடர்ஷிப் காரணத்தினால இங்க ஹாஃப் வேல இருந்தீங்க, மோசமாக இருந்தீங்க, பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் % இன்சென்டிவ நாங்க ஹோல்டு பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்து. அதை நாங்க எப்ப ரிலீஸ் பண்ணுவோம்? நீங்க முழு வருடத்துல அந்த பர்டிகுலர் growthல நீங்க வந்துட்டீங்கன்னா எது இன்சென்டிவ் பாலிசில எழுதப்பட்டிருக்கோ. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். Enough of talking, now action starts. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இன்சென்டிவ் கட் பண்ண மாட்டோம். நாங்க கட் பண்ணுவோம் கரெக்டா இருக்கவங்களுக்கு. பாலிசிஸின் படி ஹோல்டு செய்வோம். சில பேருக்கு கொஞ்சம் %, முழுசா இல்ல கொஞ்சம் %. யாரோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கோ, சூழ்நிலையால மோசமா இருந்தாங்களோ, முழு வருடமும் பார்ப்போம். முழு வருஷத்துல எவ்வளவு growth இருக்கு, எது நிறுத்தப்பட்டிருக்கோ அதை நாங்க ரிலீஸ் செய்திடுவோம். No more only talking. And again, please understand one thing. 6% growthன்னா அது 0வா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் மேன்கைண்ட்லனா, மினிமம் 16% growth is a must. 16% growth means what? 16% அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% growth. Because -6% due to price rise. அதன் காரணத்தினால, புது ப்ராடக்ட் காரணத்தினால யாருடைய ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்கோ அவங்கள்ட்ட நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? சேலோட ஜம்ப் இருக்கு இல்லையா, அந்த சேல்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் மை ப்ரொடக்டிவிட்டி 3 lakh rupees. அப்ப சேலோட ஜம்ப் 1 lakh பிளஸ் 1 lakhக்கு மேல அப்படின்னா ஜம்ப் இருக்கணும் சேல்ஸ்ல. மினிமம் எங்களுடைய ரெக்வயர்மெண்ட் என்னன்னா, that we deserve it. What is the basis I am saying it? நீங்க இன்னைக்கு டேட்ல எந்த ஒரு ஏரியாவுக்கு போங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, and if you think, talk to your doctor. Some doctors they like mankind. மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டில நீங்க எந்த இடத்துக்கு வேணா போங்க, they have a different kind of a respect for mankind. You know why? Work நார்மலா 8-9 மணி நேரத்துக்கு வேலை பாருங்க. I can promise you this is very much possible.
This is the minimum requirement in mankind. Please understand this. Otherwise, your incentives will be on the hold. நான் மெடிக்கல் ரெப்ப இருக்கும்போது நீங்க இன்னைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். ஒருவேளை டாக்டரோட சேம்பர்ல பேக் வைக்கப்பட்டிருந்தா அந்த பேகுக்கு மேல அந்த கம்பெனியோட பேரு எழுதப்பட்டிருக்கும். அதன் படித்தான் மத்தவங்க உங்ககிட்ட கை குலுக்குவாங்க. நாங்க பார்த்திருக்கோம். எம்என்சியோட டாப் மோஸ்ட் மெடிக்கல் ரெப் கிட்ட we used to shake hand. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க டாக்டரோட சேம்பருக்கு போனீங்கன்னா மேன்கைண்டோட ஆளு போனா whether he is a MNC guy, whether he is a top most companies guy, அவங்க இவங்கள பார்த்து இவங்கள வரவேற்பாங்க. That kind of respect mankind command right now. In every sense, in every places. Why do we deserve 16% minimum growth from big divisions? அப்புறம் சின்ன டிவிஷன்ஸ்ல jump of 1 lakh plus in rupees in the sales productivity. That is a need of our. I am sure நாங்க சொல்ற மெசேஜை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க and would work on these lines. All the best. Good luck and have a great year ahead. ரொம்ப நன்றி. Most welcome to rise a lot in this genuine mankind. All the best. Bye-bye. Take care and see you.